அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீனவரைக்காய் வத்தல் போடுறது தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இப்போ சீனவரைக்காய் ஒரு 2 கிலோ மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்துட்டு அதோட காம்பு 2 சைடும் தலையும் வாழையும் மட்டும் கிள்ளி போடணும். தலைனா அந்த காம்போட ஆரம்ப சைடும் எண்டு சைடும் மட்டும் கிள்ளி போடணும், கட் பண்ணி போடணும். கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் அது முங்குற அளவு தண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதும் ஒரு 2 3 நாள் தண்ணி வடித்து வெயிலில் 3 நாள் காய வச்சா போதும். காஞ்சது நான் 2 நாள் தான் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு இப்போ வெயில் அடிக்குங்கிறதுனால. இது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாட்டிலில் நம்ம நல்ல ஏர்டைட்டான உள்ள ஒரு பாட்டிலில் நம்ம போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும். வருஷம் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. இது வந்தில் இதில் வந்து வெண்டைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம் வத்தலில். இது சோத்துக்கு வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.